எனதருமை நாட்டு மக்களே, மே மாதம் 20ஆம் தேதியன்று உலக தேனீக்கள் நாளை நாம் கொண்டாடினோம். அதாவது தேன் என்பது வெறும் இனிப்பு நிறைந்தது மட்டுமல்ல, தேன் என்பது சுய வேலைவாய்ப்பு மற்றும் சுயசார்புக்கான ஓர் எடுத்துக்காட்டும் கூட என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. கடந்த 11 ஆண்டுகளிலே தேனீக்கள் பராமரிப்பிலே பாரதம் ஓர் இனிமையான புரட்சியை அரங்கேற்றி இருக்கிறது. இன்றிலிருந்து 10-11 ஆண்டுகள் முன்பு பாரதத்தின் தேன் உற்பத்தி ஓராண்டிலே சுமார் 70 முதல் 75 ஆயிரம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. இன்று இது அதிகரித்து சுமார் 1.25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கிறது. அதாவது தேன் உற்பத்தியில் சுமார் 60% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக ஆகிவிட்டோம். நண்பர்களே, இந்த நேர்மறை தாக்கத்தில் தேசிய தேனீக்கள் பராமரிப்பு மற்றும் தேன் மிஷன் ஆகியவற்றின் பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இதற்குட்பட்டு தேனீ வளர்ப்போடு தொடர்புடைய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, கருவிகள் கொடுக்கப்பட்டன, மேலும் சந்தைகள் வரை அவர்களின் அணுகல் திறன் மேம்படுத்தப்பட்டது. நண்பர்களே, இந்த மாற்றம் என்பது வெறும் எண்ணிக்கையை மட்டும் காட்டவில்லை, இதை கிராமங்களின் அளவிலும் கூட தெளிவாக காண முடிகிறது. சத்தீஸ்கடின் கொரியா மாவட்டத்தின் ஓர் எடுத்துக்காட்டு. இங்கே பழங்குடியின விவசாயிகள் சோன் ஹனி என்ற பெயருடைய சுத்தமான இயற்கையான தேன் பிராண்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று இந்த தேன் ஜெம் உட்பட அநேக இணைய வலைத்தளங்களிலும் கிடைக்கிறது. அதாவது கிராமங்களின் உழைப்பு இப்போது உலக அளவில் கொட்டி முழக்குகிறது. இதை போலவே உத்தரப்பிரதேசம், குஜராத், ஜம்மு காஷ்மீரம், மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் இப்போது தேன் உற்பத்தி செய்யும் தொழில் முனைவோராகிவிட்டார்கள். நண்பர்களே, இப்போது தேன் உற்பத்தி என்பது உற்பத்தி அளவோடு நின்று போவதில்லை, இதன் தூய்மை தொடர்பாகவும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் துணையோடு தேனின் தரத்திற்கான ஆதாரச் சான்றை ஏற்படுத்துகின்றார்கள். அடுத்த முறை நீங்கள் தேன் வாங்கச் சென்றால் இந்த தேன் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்த தேனை கண்டிப்பாக சுவைத்து பாருங்கள். உள்ளூர் விவசாயி யாரிடத்திலாவது அல்லது யாராவது பெண் தொழில் முனைவோரிடமிருந்து தேனை வாங்க முயலுங்கள். ஏனென்றால் அதன் ஒவ்வொரு சொட்டிலும் சுவை மட்டுமல்ல, பாரதத்தின் உழைப்பும் நம்பிக்கைகளும் கலந்திருக்கும். தேனின் இனிமை தற்சார்பு பாரதத்தின் சுவை. நண்பர்களே, நாம் தேனோடு தொடர்புடைய நாடுகளின் முயற்சிகளை பற்றி பேசும்போது நான் மேலும் ஒரு முன்னெடுப்பு குறித்தும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தேனீக்களின் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலோடு தொடர்புடையது மட்டுமல்ல, நமது வேளாண்மை மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் பொறுப்புமாகும் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த எடுத்துக்காட்டு புனே நகரை சார்ந்தது. அங்கே ஒரு குடியிருப்பு சமூகத்திலே தேன்கூடு ஒன்று அகற்றப்பட்டது. ஒருவேளை பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம் அல்லது பயம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் ஒருவரை சிந்திக்க தூண்டியது. அமித் என்ற ஒரு இளைஞர் தேனீக்களை அகற்றக்கூடாது, அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். அவர் சுயமாக கற்றுக்கொண்டதோடு தேனீக்கள் பற்றிய தேடலில் இறங்கினார். மற்றவர்களையும் இதோடு இணைத்துக் கொண்டார். மெல்ல மெல்ல ஒரு குழுவை ஏற்படுத்தினார். இதற்கு பீ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தேனீக்களின் நண்பர்கள் என்று பெயரிட்டார். இந்த தேனீக்களின் நண்பர்கள் தேன்கூடுகளை ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பான முறையிலே இடமாற்றம் செய்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கும் தேனீக்களால் ஆபத்து இல்லை, தேனீக்களும் பிழைத்திருக்கும். அமித் அவர்களின் இந்த முயற்சி ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. தேனீக்களின் வாழ்விடங்கள் காப்பாற்றப்பட்டன, தேன் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. மிகவும் முக்கியமானது என்னவென்றால் மக்களிடம் விழிப்புணர்வும் அதிகரித்திருப்பதுதான். நாம் இயற்கையோடு இசைவாக பணியாற்றினோம் என்று சொன்னால் இதனால் அனைவருக்கும் ஆதாயம் உண்டாகும் என்பதையே இந்த முன்னெடுப்பு நமக்கு கற்பிக்கிறது.